ஆட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயர்னாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கடவுளை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து வந்த பாதைகள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் பாதுகாத்தீர். வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களிலும் போதுமானவராய் நின்று நீர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தின தயவுகளை எண்ணி நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். உம்முடைய தூய சன்னிதானத்திலே வந்து உம்முடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடவும், உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானம் செய்யவும், ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நாங்கள் மகிழவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த தூய தொழுகை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய விசுவாச கண்களால் ஆண்டவருடைய தூய அன்பை காணவும், எங்களுடைய இதயங்களில் ஆண்டவர் வாசம் செய்கிற உன்னத அனுபவத்தை நாங்கள் பெற்று ஆண்டவருக்குள் மகிழ கிருபை செய்யும். தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் 10வது பாமாலை, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரே.
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 100. சங்கீதம் 100. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். யாவரும் இணைந்து படிப்போம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இறை சமூகத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஆண்டவருடைய திருக்கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவருடைய திருப்பாதத்திலே அவரை பணிந்து ஆராதிப்பதற்கு அவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே தொழுது கொள்வது எத்தனை பாக்கியம்! அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்ட ஜனக்கூட்டமாகிய நாம் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள அனுபவங்கள், ஜீவியங்கள் நம்மில் வெளிப்பட்டனவா? ஏசாயா தீர்க்கன் ஆலய சமூகத்திலே சென்று பணிந்து கொண்ட போது ஆண்டவருடைய மகிமையை கண்டான். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை அவன் கண்டுகொண்ட போது அவன் உள்ளத்திலே உணர்வடைந்தவனாய், நான் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி தன்னை உணர்வடைந்தவனாய் இறை சமூகத்திலே தாழ்த்தினார். ஆண்டவருடைய தூய சன்னிதானத்தில் அவரை ஆராதிப்பதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்திலே ஆண்டவரை நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்ற போது ஏசாயா தீர்க்கன் பெற்றுக்கொண்ட அந்த தூய அனுபவத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்கள் உள்ளங்களிலே நீர் செயலாற்றும் என்று சொல்லி இறை சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலே சென்று, பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்லி மன்றாடினான். ஏசாயா தீர்க்கன் இறை சமூகத்திலே நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி மன்றாடினான். எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்ட சூழலில் நெகேமியாவுக்கு அந்த செய்தி உரைக்கப்பட்ட போது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், உம்முடைய கற்பனைகளை விட்டு தூரம் சென்றோம், ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று சொல்லி மன்றாடினார். ஆயி பட்டணத்தின் தோல்வியின் நடுவிலே
யோசுவா இறை சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தபோது ஆண்டவர் அசுத்தமானவைகளை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் என்கிற எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்கிற எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் கொடுத்து, நாளைய தினத்திற்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்ற அறைகூவலை கொடுத்தார். நமக்கு கிடைத்திருக்கிற கிருபையின் காலத்தில் வாழ்வின் பாதைகளில் ஆண்டவரை விட்டு நாம் தூரம் சென்ற நேரங்கள், கர்த்தருடைய அன்பை விட்டு நாம் விலகி நிற்கிற அனுபவங்கள், ஆண்டவரே சாபத்தீடானது எங்கள் நடுவிலிருந்து விலக்கி பரிசுத்தமானதை அணிந்து கொள்ள எங்களை பண்படுத்தும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்முடைய நாவிலிருந்து புறப்படுகிற சொற்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தது? நம் இருதயத்தின் ஆழங்கள், சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள், செயல்கள் ஆண்டவருடைய நாம மகிமையை ஏற்படுத்துகின்றவைகளாய் அமைந்திருந்ததா? ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை குலைச்சல் உண்டாக்குகின்றவர்களாய் நம்முடைய செயல்கள் அமைந்திருந்ததா? பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலே துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுப்புத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது என்ற இறை வார்த்தைக்கு இணங்க பல நேரங்களில் நம்முடைய விசுவாச வாழ்விலே நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாய், இருமனம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் சென்ற அனுபவங்கள் நம்மில் உண்டு. நம்முடைய உள்ளத்தின் ஆழங்கள் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே பாவறிக்கைக்கு துணையாக பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்ற பாடலுடைய சரணத்தை இணைந்து பாடுவோம். பாரும் தந்தையே என் உள்ளத்தை, யாரும் காணா உள்ளலங்கோலத்தை பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன். என் பாவங்களை கழுவி என்னை சுத்திகரித்து உம் கிருபையால் என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அமைதியாக அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூய ஆவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருள்வாராக. ஆமீன். ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம்
ஆண்டவர் நம் வாழ்வில் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்தார். எத்தனையோ சோர்வுகள், கவலை, கண்ணீர்கள், ஏக்கங்கள், ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம்பிடித்து நடத்தினார். வியாதிகளை சந்தித்தோம், விடுதலையை தந்தார். கவலை, கண்ணீர், ஏக்கத்தோடு நின்றோம், ஆறுதலை தந்தார். துக்கத்தின் நாட்களை கண்டோம், களிப்பின் நேரங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிற ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தின தயவுகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ கிருபைகள், எத்தனையோ அதிசயமான நடத்துதல்கள், நம் பலவீனங்களில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தின தயவுகள், கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்த அனுபவங்கள். நாம் வேலை செய்கிற இடங்களில் பல நேரங்களில் பல தவறுகளை நாம் செய்தோம். ஆயினும் ஆண்டவர் நமக்கு இறங்கினார், நம்மை பாதுகாத்தார். நாம் உழைப்புகின்ற ஸ்தலங்களில் கர்த்தர் உழைப்பதற்குரிய நல்ல சரீர சுகத்தை தந்தார், நல்ல ஞானத்தை தந்தார். உடன் உழைக்கிற மக்களோடு நல்ல உறவை நமக்கு தந்தார். உயர் அதிகாரிகளுடைய கண்களில் இரக்கத்தை தந்தார். நாம் வாழுகிற இந்த அழகிய ஒரு தேசத்திலே ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார். உண்ண நமக்கு உணவு தந்தார், ஒடுக்க உடை தந்தார், நல்ல உறவுகளை தந்தார். எல்லாவற்றுக்கு மேலாக அவருடைய குமாரன் மூலமாக இலவசமாய் நமக்கு மீட்பை தந்தார். ஆண்டவருடைய கிருபைகளை எண்ணி நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் செய்த அதிசயமான நடத்துதல்கள், ஆலோசனைகள், தெய்வீக கிருபைகளுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தெய்வம். ஆண்டவருடைய கிருபையினாலே அவரை ஆராதிப்பதற்கும், அவருடைய பிரசன்னத்திலே நாம் இணைந்து ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும், ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படுவதற்கும் ஆண்டவர் நம்மை இந்த இடத்திலே கூட்டி சேர்த்த எல்லா தயவுகளுக்காய் நாம் நன்றியோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள் எடுப்போம். அற்பமும் தூசிகளும் குப்பையுமாய் இருந்த நம்மை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் உயர்ந்த இடத்திலே நம்மை வைத்திருக்கிறார். சாதாரணமான நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை நிறைவேற்றுகிறார். நாம் அற்பமானவர்கள். ஆண்டவருடைய கருவியினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் அவருடைய கரத்தின் கருவிகளாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்தின எல்லா தயவுகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்ப துணைவர்களுக்காய் நன்றி செலுத்துவோம். குடும்ப துணைவிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள், பள்ளி கல்லூரிகளிலே படிக்கிற பிள்ளைகள், மணலை குழந்தைகளாய் இருக்கிறவர்கள், தூரமான இடங்களில் கல்வி நிமித்தமாக இருக்கிற பிள்ளைகள், எல்லாரிடத்திலும் நாம் நல்ல செய்தியை கேட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, ஆண்டவர் செய்த எல்லா கிருபைகளுக்காய், அதிசயமான நடத்துதல்களுக்காய் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய், ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி தாங்கின தயவுகள், பலவீனங்களிலே போதுமானவராய் நின்றவர், ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலுடைய சரணத்தை இணைந்து பாடுவோம். Love
ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக தாவீது அரசனுடைய ஸ்தோத்திர ஜெபத்தை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியை திருமதி அஜிதா ஸ்டான்லி அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை திருவாளர் ஜான் பிரசன்னா அவர்கள் படிப்பார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. ஏசாயா 6 வசனங்கள் 1 முதல் 8 வரை. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிட்டவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களின் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்துட்டு தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாவது வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 வரை. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் வசனங்கள் 42 முதல் 47 வரை. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலேயே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டதான இரண்டாவது திருமறை பகுதி வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 30 முடிய. யோவான் 4ஆம் அதிகாரம் 19 முதல் 30 வரையுள்ள வசனங்கள்.
அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்றிருக்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடன் பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடன் பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறேன் என்றாவது, ஏன் அவளுடனே பேசுகிறேன் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
செய்வோம். ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற நல்ல தெய்வமே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், எங்கள் மனதின் பாரங்களையும் ஏக்கங்களையும் உம்முடைய பாதத்திலே ஊற்றவும் ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் நீர் எங்களை பாதுகாத்தீர். தம் செட்டையின் மறைவிலே வைத்து நீர் எங்களை நடத்தின தயவுகளுக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகிற இந்த தேசத்திலும் செய்கிற வேலைகளிலும் குடும்ப உறவுகளிலும் ஆண்டவருடைய கரம் தங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் உம்முடைய தெய்வீக ஆலோசனை எங்களுக்கு தாரும், நல்ல ஞானத்தை தாரும், உழைப்பதற்குரிய சரீர சுகத்தை ஆண்டவர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, கடினமாக உழைத்தும் ஏற்ற ஊதியங்கள் சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வேலை இழப்புகளை சந்தித்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற போது, அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்ற போது கர்த்தர் வேண்டிய வழிகாட்டுதலையும் மனித ஒத்தாசைகளையும் ஆண்டவர் தாமே வாய்க்க செய்ய வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களிலே வந்திருக்கிற மணலை குழந்தைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், மணலை குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். பள்ளி செல்லுகிற பிள்ளைகள், கல்லூரிகளில் படிக்கின்றவர்கள், வாலிப வயதிலே இருக்கிறவர்கள், குடும்பம் என்கிற பரிசுத்த நியமத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிற பிள்ளைகள், உம்முடைய கரம்தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தெய்வம், யாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். ஆண்டவர், உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நிறைவாய் அசைவாட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்.
பள்ளி செல்கிற பிள்ளைகளுக்கு படிப்பதற்குரிய நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடும், நல்ல ஞாபக சக்தியை கொடும், தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடும், உலகத்தில் நன்மையது தீமையது என்பதை அறிந்து கொள்ளுகிற ஆற்றலை கொடும். ஊடகங்களோ சமூக ஊடகத்தின் தாக்கங்களோ அலைபேசி போன்றவற்றை பயன்படுத்தி தங்களுடைய நேரத்தை வீணடிக்காதபடி தங்களுடைய கடமைகளை கருத்தோடு செய்வதற்குரிய ஞானத்தையும் ஒவ்வொரு காரியங்களையும் பொறுப்போடு நிறைவேற்றுகிற ஆற்றலையும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல் ஆண்டவருக்கு சான்று பகருகிற பிள்ளைகளாக, யோசிப்பை போன்று கனிதரும் செடிகளாக, சாலமோனை போன்று பரத்தின் ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, சாமுவேலை போன்று இறை சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக, மோசையை போன்று நல்ல தலைமைத்துவம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, ஆண்டவரே ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நீர் பெருகி வளர்ந்த வண்ணமாக எங்கள் பிள்ளைகளும் நாளொரு வண்ணம் வளர கிருபை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் தங்களுடைய வாயிலே வைத்துக் கொள்ளவும், இருதயத்திலே பதித்துக் கொள்ளவும், வேதவசனமாகிய பட்டயத்தை பிடித்து கொண்டு வாழ்வின் சூழல்களிலே பயணிப்பதற்குரிய ஆற்றலை எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா ஊழியங்களை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற ஆலய ஆராதனைகள், ஆண்டவரே இல்ல சந்திப்பு திருப்பணிகள், பலவீனமான மக்களை சந்திக்கிற ஊழியங்கள், ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்கள் மூலமாக தாங்கப்படுகிற மிஷனரிகள் எல்லாரையும் பாதத்திலே தருகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய மிஷனரி பணிக்களங்களிலே பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய கரம் தங்கட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடும், நல்ல சரீர சுகத்தை கொடும். ஆண்டவரே, வசதிகள் ஏதுமென்ற சூழலிலே அவள் வாழுகிற இடங்களில் கர்த்தருடைய கிருபை தாமே பிள்ளைகளை தாங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் எங்கிலும் உடைய கரத்தை தருகிறோம். ஆண்டவரே, தேசத்தின் எல்லை எங்கிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பும் சமாதானமும் தெய்வீக கிருபையும் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய ஆலயத்திலே திடப்படுத்தல் என்கிற பரிசுத்த நியமத்தில் இணைந்த பிள்ளைகளை உடைய பாதத்திலே தருகிறோம். தங்களுடைய விசுவாச வாழ்வை காத்துக்கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பிள்ளைகளாக, இறை வேண்டுதலில் தரித்திருக்கிற பிள்ளைகளாக, விசுவாச வாழ்விலே ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் செய்த அர்ப்பணத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் தங்கள் தந்திருக்கிறோம் என்ற சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். இந்திய தேசத்திலும் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு தலைவர்கள், நாட்டினுடைய முதலமைச்சர்கள், அதிகாரிகள், தேசத்தினுடைய ஊடகங்கள், நீதித்துறை எல்லாவற்றை கர்த்தருடைய பாதத்திலே தருகிறோம். உம்முடைய கரம் நிறைவாய் தங்கட்டும். தேசத்தின் எல்லை எங்கிலும் சுவிசேஷ பணிகளை நிறைவேற்றுகிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிடும். எல்லா தடைகளையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி தம் கரத்தினாலே ஒவ்வொரு காரியங்களும் நேர்த்தியாய் எம்மை ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். மக்களுக்காக பரிந்து பேசுகின்ற தலைவர்களாக, மக்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கின்ற தலைவர்களாக, உன்னத செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த பஹ்ரைன் தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை ஆளுகை செய்கின்ற அரசர்கள், முக்கியமான பொறுப்புகளை வைக்கின்ற தலைவர்கள், எல்லா அதிகாரிகள் எல்லாரையும் திருக்கரத்திலே தருகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நிறைவாய் தங்கட்டும். விசேஷமாக யுத்தத்தின் செய்திகளின் நடுவிலே நாங்கள் அமைதிக்காக பல நாட்களாக ஜெபித்தோம். ஆண்டவரே, ஆண்டவர் எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டீர், ஏற்ற நேரங்களில் இறங்கினீர். தொடர்ந்து அந்த அமைதியின் காலங்கள் ஆண்டவரே எந்த காலங்களிலும் அது நிரந்தரமாக அமைய கிருபை செய்யும். இதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட ஒவ்வொரு தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த ஒப்பந்தங்களிலே தாங்கள் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள், சிந்திக்க வேண்டியவைகள், இவைகளை நேர்த்தியாய் செய்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்களையும் ஆண்டவர் தம்முடைய தெய்வீக ஞானத்தால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகமெங்கிலும் பொருளாதார வீழ்ச்சிகளும் ஏற்றத்தாழ்வுகளும் வேலை இழப்புகளும் விலைவாசி உயர்களும் சந்திக்கின்ற ஒரு கால சூழலிலே ஆண்டவருடைய கிருபை எங்களை காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழுகிற கால சூழலிலே அதிகமான உஷ்ண காலத்திலே நாங்கள் வசிக்கிறோம். இந்த உஷ்ண காலத்து நிமித்தமாக
எந்தவித நோய் நொடிகளோ பலவீனங்களோ வராதபடி கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எல்லாவித வெயிலின் தாக்கங்களுக்கும் எல்லாவித சூழல்களுக்கும் கர்த்தர் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். தம்முடைய கிருபையின் மறைவிற்குள் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். அமருங்கள். இறை நாம மகிமைக்காக பாடகர் குழுவினர் நானும் என் வீட்டாருமோவென்றால் உம்மையே சேவிப்போம் என்ற பாடலை பாடுகின்ற போது இறை நாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். காணிக்கை இறைவேண்டலின் போது பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் ஆசரிக்கின்ற பிள்ளைகள் முன்பாக நீங்கள் ஜெபத்திற்காக வரவும்.
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே வந்து உம்மை பணிந்து ஆராதிக்கின்ற போது வெறும் கையாய் வராமல் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் படைத்திருக்கிறோம். ஆண்டவர் இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். உழைப்பினால் கிடைக்கிற வருமானங்கள் எங்களுடைய வாழ்வுக்கும் ஆண்டவருடைய திருப்பணிகளுக்கென்று கொடுப்பதற்கும் போதுமானதாய் அமைய ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே பணிந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். புதிய வயதில் அடியெடுத்து வைக்க இருக்கிற பிள்ளைகள், குடும்ப வாழ்விலே புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றவர்கள் யாவரோடு உம்முடைய தூய கரம் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிற ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உம்முடைய பாதத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பொருள் காணிக்கைகளை படைத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்த பிள்ளைகள், பொருத்தனை காணிக்கைகளை படைத்த பிள்ளைகள், ஆண்டவர் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி உம்முடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை பணிந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய கரம் நிறைவாய் தங்கட்டும். இந்த காணிக்கைகள் மூலமாக இறை நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுகின்ற நல்ல தெய்வமே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு மையமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 100 2வது வசனத்தை யாராவது படியுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள்.
ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாம் அவருடைய தூய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடும் ஆனந்த சத்தத்தோடும் எக்காலத்தோடும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்ட கருப்பொருள் இறை வழிபாடு, ஆண்டவரை நோக்கி வழிபடுகிற அனுபவம், ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவம், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய நோக்கத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை மையமாக வைத்து அவரை நோக்கி பார்க்கிற அந்த உன்னத அனுபவத்தில் நாம் எல்லாரும் பெருக வேண்டும். ஆராதனை என்று சொன்னவுடனே நம்முடைய மனதிலெல்லாம் வருவது பாடல்களை பாடி கரங்களை தட்டி ஆராதிக்கிற அனுபவங்கள் நம்முடைய மனதிலே வரும். ஆண்டவரை ஆராதிப்பது என்கிற அந்த பொருளிலே புரிந்து கொள்ளுகிற போது அது ஒரு பகுதி மாத்திரம்தான். ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்துவது, ஆண்டவர்தான் இந்த ஆராதனைக்கு உரியவர், ஆண்டவர்தான் அந்த கனத்திற்கு உரியவர், ஆண்டவர்தான் தொழுகைக்கு உரியவர். எனவே அவருக்கு நாம் மையமாக அவரையே முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆராதனை என்று சொல்லுகிற போது ஒரு நன்றியை வெளிப்படுத்துகிற அனுபவம், ஆண்டவரை போற்றுகிற அனுபவம், ஆண்டவரை முதன்மைப்படுத்துகின்ற அனுபவம். அந்த ஆராதனையின் அனுபவம் என்பது அது வாழ்வின் எல்லா நிலைகளோடும் இணைய வேண்டிய ஒரு அனுபவம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழுகிற போது ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி. அப்படி என்று சொன்னால் இறை மக்களாகிய நாம் அவருடைய பிரசன்னத்தில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது நமக்கும் அந்த மகிழ்ச்சி வர வேண்டும், அந்த நிறைவு வர வேண்டும், அந்த சந்தோஷம் வர வேண்டும். அந்த நிறைவை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை நாம் ஆராதனையிலே கண்டுகொள்ள வேண்டும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்லுகிறது, பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை என்பது மிக முக்கியமான ஒன்று. பாடல்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் கர்த்தருடைய வார்த்தை. தொழுகையிலே இரண்டும் சமநிலையிலே செல்ல வேண்டும். ஆனால் யாரை நோக்கி என்று சொல்லுகிற போது அது ஆண்டவரை மையமாக வைத்து நம்முடைய ஆராதனைகள் அமைய வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஆராதனைகள் சில நேரங்களில் மனிதர்களை மையமாக வைத்து செயல்படுவதுண்டு. சில நேரங்களில் நாம் சில பெரியவர்களோ சில சிறப்பு விருந்தினர்களோ வருகிற போது சில நேரங்களில் அத்தகைய முக்கியத்துவத்தை தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் கொடுப்பதுண்டு. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கனத்துக்குரியவர் ஆண்டவர் ஒருவரே. ஆண்டவர் ஒருவர் தான் கனத்திற்குரியவர், ஆராதனைக்குரியவர் ஆண்டவர் ஒருவரே. அவருக்கு மாத்திரமே அந்த பிரதானமான இடத்தை கொடுக்க வேண்டும். ஆராதனையிலே திருமறையில் நாம் கற்றுக்கொள்ளுகிற போது ஆபிரகாமினுடைய காலத்திலே ஆபிரகாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பயணித்த போது செய்கின்ற ஒரு காரியம், ஒரு பலிபீடத்தை கட்டினார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இதை காண முடியும். இன்னும் 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே நாம் காண்கிற போது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். இன்னும் நாம் பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்தை பார்க்கின்ற போது காயின் ஆபேல் தங்களுக்கு கிடைத்த முதற் பலன்களினால் ஆண்டவரை தொழுது கொண்டார்கள். காணிக்கைகளினால் கர்த்தரை தொழுது கொண்ட அனுபவத்தை நாம் காண முடியும். ஏனோக்குடைய அனுபவத்தை பார்க்கின்ற போது ஏனோக்கு ஆண்டவரோடு நடக்கிறான், ஆண்டவரும் அவனோடு கூட பயணித்த அனுபவம். நோவா பெருவெள்ளத்திற்கு பின்பதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21வது வசனத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதை அங்கே ஒரு பலியை செலுத்துகிறான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஆண்டவரை ஆராதித்த அனுபவம் ஒரு நன்றி நிறைந்த உள்ளம், ஆண்டவர் வாழ்வில் செய்த நன்மைகள், ஆண்டவரோடு உடன்படிக்கை ஏற்பட்ட அனுபவம்,
ஆண்டவரை விட்டு தூரம் சென்றபோது அவர் அழைத்து கொண்டபோது நினைவு கூர்ந்து ஆண்டவரை தொழுது கொண்ட அனுபவங்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் பல இடங்களிலே காண முடியும். அதனுடைய பரிமாண வளர்ச்சியாக உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் சுமந்து செல்லப்பட்டதோ அங்கெல்லாம் அவர்கள் ஆண்டவரை ஆராதித்தார்கள். பிறகு சாலமோனுடைய காலத்திலே, தாவீது அரசனுடைய காலத்திலே நிரந்தரமாக ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அதை நிறைவேற்றினார்கள். அந்த ஆலயம் அமைக்கப்பட்ட பின்பு ஆண்டவரை எல்லாரும் இணைந்து அந்த ஆலயத்திலே தொழுது கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் எருசலேம் ஆலயத்திலே பணிந்து கொண்டார். தொடர்ச்சியாக ஜெபக்கூடங்களிலும் பணிந்து கொண்ட அனுபவங்களை நாம் காண முடியும். இத்தகைய தூய அனுபவமான ஆராதனை யாருக்கு? அது ஆண்டவர் ஒருவருக்கே. ஆண்டவர் ஒருவருக்கே அந்த கனம் கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் ஒருவருக்கே அந்த மகிமை செலுத்தப்பட வேண்டும். ஆராதனைகளிலே மிகவும் முக்கியமான பங்கு என்னவென்று சொன்னால், ஆண்டவரை போற்றுகிற அனுபவம், அடோரேஷன் இருக்க வேண்டும். ஆராதனையிலே பாவறிக்கையினுடைய பங்கு இருக்க வேண்டும், கன்ஃபெஷன் இருக்க வேண்டும். ஆராதனையிலே தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்துதல் இருக்க வேண்டும். ஆராதனையிலே மன்றாடுதல் இருக்க வேண்டும். இதற்கு பிரதானமான இடம் கர்த்தருடைய வார்த்தை அங்கே இருக்க வேண்டும். வேர்ட் ஆஃப் காட் அங்கே இருக்க வேண்டும். ஆண்டவரை போற்றி பாடுகிற அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிற அனுபவம், நன்றி செலுத்துகிற அனுபவம், மன்றாடுகிற அனுபவம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பிரதானமான இடம் எடுக்க வேண்டும். தொடக்க கால திருச்சபையினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற போது அந்த திருச்சபை ஒரு பிரைசிங் சர்ச், ஒரு பிரேயிங் சர்ச். அவர்கள் ஆண்டவரை துதித்தார்கள், ஆண்டவரோடு ஜெபித்தார்கள், ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அவர்கள் பிரீச்சிங் அண்ட் ப்ரொக்ளைமிங் சர்ச். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். அவர்களும் அந்த உபதேசத்தில், இந்த டீச்சிங்கிலே நிலைத்து நின்றார்கள். இறுதியாக அவர்கள் ஒரு பிராக்டிசிங் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி, அவர்கள் ஒரு செயல் வீரர் மிக்க ஒரு கிறிஸ்தவ குடும்பங்களாய் வாழ்ந்தார்கள். எனவே நம்முடைய விசுவாச குடும்பங்களிலும் நாம் ஆலய ஆராதனைகளில் பங்கு கொள்ளுகிற போது வெறும் ஆர்ப்பரிப்புகளை பல நேரங்களில் நாடுகிறோம், பரவசங்களை நாடுகிறோம், கொண்டாட்டங்களை நாம் விரும்புகிறோம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையும் அந்த எல்லா ஆராதனைகளுடைய பங்கும் ஒரு பேலன்ஸ்டாக இருப்பது அவசியமான ஒன்று. நம்முடைய விசுவாச வாழ்வின் பயணத்திலும் கர்த்தரை ஆராதிக்கின்ற அனுபவத்தில் நாம் எல்லாரும் பெருக வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பது நம்முடைய வாழ்வினுடைய ஒரு பெரிய ஒரு பங்காக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த நிலையில் வந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்று அவரை தொழுது கொள்வதற்கும் இறை வழிபாடுகளில் பங்கு கொள்வதற்கும் நான் எப்பொழுதும் பிரதானமான இடத்தை கொடுப்பேன் என்கிற தீர்மானத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கெல்லாம் சாட்சிகளாயிருப்பது நம்முடைய சபையே தான். ஏனென்று சொன்னால், தூரமான இடத்திலிருந்து நாம் எல்லாரும் இந்த தேசத்திலே வாழுகிற சூழலில் கர்த்தரை தேடுகிற ஜனம் இங்கேயும் இருக்கிறது என்பதை கண்டு நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்ற அனுபவத்தில் நாம் எல்லாரும் பெருக வேண்டும். அந்த ஆராதனையினுடைய முக்கியத்துவங்களை சிந்திக்கின்ற போது முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற செய்தி, ஆண்டவருடைய ஆராதனையிலே நாம் பங்கு கொள்ளுகிற போது, இறை வழிபாட்டிலே நாம் பங்கு கொள்ளுகிற போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது படியுங்கள். ஏசாயா 6:5. ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சமூகத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது இங்கே ஏசாயா தீர்க்கனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. அவன் ஒரு புதிய ஒரு பாண்டமாக வணையப்படுகிறான். அவன் ஆண்டவருடைய சன்னதியில் வருகிற கால சூழல், ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உசியா ராஜாவினுடைய மரணம். 13வது வசனத்திலே
நாடு பெரும் அழிவை சந்திக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவரை ஆராதிக்கின்றான். இந்த உசியா ராஜாவை குறித்து 2 நாளாகமத்தின் புஸ்தகத்திலே 26ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சொல்லுகிற போது, நேர்மையாய் நடந்த ஒரு மனிதன், 8வது வசனத்திலே அதிக வெற்றிகளை குவித்த ஒரு மனிதன், நன்றாக போர் தளவாடங்கள் எல்லாவற்றை வைத்திருந்த ஒரு மனிதன், வீரத்தால் புகழ் பெற்றவன். இப்படி எல்லா புகழையும் பெற்றிருந்த மனிதன், அவனுடைய வாழ்விலே ஒரு வீழ்ச்சி வருகிறது. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, ஆசாரியர்கள் நிறைவேற்ற வேண்டிய தூபம் காட்டுதலை துணிகரமாக நிறைவேற்றினார். விளைவு, அவர் ஒரு தொழு நோயாளியாக, குஷ்டரோகியாக மரித்தார் என்ற செய்தி திருமறையிலே சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஏசாயா தீர்க்கன். நம்முடைய வாழ்வின் சூழல்களிலே பல நேரங்களில் எல்லாம் சரியாக இருக்கின்ற போது ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு சரீரத்திலே நல்ல சுகம் இருக்கின்ற போது, உடல் ரீதியாக நல்ல வலுவாக இருக்கின்ற போது, குடும்ப உறவுகளில் அமைதி இருக்கின்ற போது, வேலை செய்கிற இடங்களில் எல்லாம் சரியாக சொல்லுகிற போது நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தவறுவதே இல்லை. ஆனால் சூழ்நிலைகள் மாறி போய்விட்டால், சாதகமற்ற அனுபவங்களை நாம் சந்திக்கின்ற போது நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஏசாயா தீர்க்கனுடைய அனுபவம், அங்கே உசியா ராஜா மரணமடைந்த ஒரு சூழல், நம்பிக்கையற்ற சூழல். ஆனால் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவன் இடம் கொடுத்தான். ஆராதிப்பதற்கு இடம் கொடுத்தபடியினால் அவன் பெற்றுக்கொண்ட அனுபவம், ஆண்டவருடைய மகிமையான பிரசன்னத்தை காணுகிறான். காண்கின்ற போது அவன் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒன்று, தன்னிலை உணர்ந்து கொள்ளுகிறான். தான் யார் என்பதை அறிந்து கொள்ளுகிறான். நான் யார் என்பதை அறிந்து கொண்டவன் ஆண்டவருடைய பாதத்திலே அப்படியே விழுந்து விடுகிறான். ஆண்டவரே, நான் அசுத்த உதடுள்ள ஒரு மனிதன், நான் தூய்மையற்ற உதடுகளை கொண்ட ஒரு மனிதன். ஆண்டவரே, நான் உம்மை தரிசிப்பதற்கும் உடைய பாதத்திலே வந்து பணிந்து கொள்வதற்கும் நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னை முற்றிலும் தாழ்த்துகிறார். ஒருவர் இவ்வாறு சொன்னார், சர்ச் இஸ் a workshop என்று சொன்னார். திருச்சபை என்பது ஒரு பணிமனை. அவர் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார், where God repairs and renew our body, mind and soul. Church is a workshop where God repairs and renew our body, mind and soul. திருச்சபை என்பது ஒரு பணிமனை. அங்கு கடவுள் நமது ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பண்படுத்துகிறார், சரி செய்கிறார், புதுப்பிக்கிறார். அந்த அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாற வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கின்றவர் அவருடைய சன்னதியிலே வருகிற போது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆயக்காரன் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிற போது சொன்ன வார்த்தை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது இத்தகைய தூய அனுபவம் நம்மிலே பெருக வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 28ஆம் அதிகாரத்திலே 18-19 வாக்கியத்திலே ஆண்டவரோடு உறவாடிய யாக்கோபினுடைய உள்ளம் அங்கே புதிய ஒரு ஆற்றலை பெற்றுக்கொள்கிறது, புதிய ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறது. ஆண்டவரோடு உறவாடி அந்த பெத்தேலின் அனுபவம் அவனுடைய விசுவாச வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால், யாக்கோபு ஏசா உறவிலே தொய்ந்து போன அந்த உறவை சரி செய்வதற்கான முயற்சி, சரி செய்வதற்கான சிந்தனை அவனுடைய உள்ளத்திலே பிறக்கிறது. ஒப்புரவாக்குதலுக்கான வழி அங்கே பிறக்கிறது. ஆண்டவரோடு உறவாடுகின்ற அனுபவம், நம்முடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம், ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை வழிபடுகின்ற அனுபவம், ஆண்டவருடைய சன்னதியிலே அவரை ஆராதிக்கின்ற அந்த அனுபவம் என்பது நம்முடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். நாம் யார் என்பதை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து தொழுது கொள்ளுகிறாள். அவள் தொழுது கொள்ளுகிற போது வார்த்தை ஜாலம் இல்லை, மாய்மாலம் இல்லை, ஆனால் உள்ளத்தை ஊற்றிவிட்டாள். அவளுடைய மன கிளேசத்தையும் வேதனைகளையும் பாரங்களையும்
கர்த்தருடைய பாதத்திலே ஊற்றிவிட்டாள். அங்கே சொல்லுகிற அனுபவம், அப்புறம் அவள் அதை குறித்து சிந்திக்கவில்லை, துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவள் சமாதானத்தோடு சென்றாள். நம்முடைய விசுவாச வாழ்வின் அனுபவமும் இத்தகைய அனுபவமாய் மாற வேண்டும். 1 சாமுவேல் 1:13 சொல்லுகிற ஒரு அனுபவம், அந்நாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அவள் உள்ளத்தினுள் இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள், உதடுகள் அசைகிறது, அவளுடைய சத்தம் கேட்கப்படவில்லை. ஆண்டவருடைய சன்னதியிலே நாம் பங்கு பெறுகின்ற போது நாம் அந்த தூய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இத்தகைய அனுபவத்தை நாம் பெறவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? ஏனென்று சிந்திக்கின்ற போது நம்முடைய உள்ளங்கள் மழுங்கி போய் இருக்கின்றனவா? நம்முடைய உள்ளங்கள் இன்னும் கொழுந்து விட்டு எரியவில்லையா? நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் இன்னும் திறக்காமல் மூடியிருக்கிறதா? ஆண்டவருடைய மகிமையை காணும்படியாய் நம்முடைய விசுவாச கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிற அனுபவங்கள் ஒருவேளை காரணமாக இருக்கலாம். ஒருவேளை தூசி படிந்த ஒரு பாத்திரமாக இருக்கலாம். அதை சுத்தப்படுத்துகின்ற போதுதான் அது அழகு பெறும். அதை அழகாக சுத்தப்படுத்துகின்ற போதுதான் அந்த தூசிகள் அகற்றப்பட்டு அதனுடைய புதுமை வெளிப்படுகிறது. எனவே நம்முடைய விசுவாச வாழ்விலும் ஆண்டவருடைய மகிமையை காணாதபடி நம்முடைய கண்கள் மறைந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டிய அனுபவத்திலே நாம் பெருக வேண்டும். நம்முடைய ஆவியாத்துமா சரீரம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது புதுப்பிக்கப்பட வேண்டும். புதுப்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் நாம் என்ன பிரச்சனை என்பதை நாம் தான் ஆராய வேண்டும். நாம் ஆண்டவருக்கு பதில் மனிதர்களை மையப்படுத்துகிறோமா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு பதில் ஆசீர்வாதத்தின் சத்தத்தை தேடுகிறோமா? உணர்ச்சிகள், உணர்வுகள் பொங்க ஆர்ப்பரிப்பு, ஆடல் பாடல்களை தேடுகிறோமா? உண்மையிலே ஆண்டவருடைய குரலை தேடுகிறோமா? ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 29:13 அழகாக சொல்கிறது, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. ஆண்டவரை நாம் ஆராதிக்கின்ற போது, அவரை வழிபடுகின்ற போது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் இணைந்து வருகின்ற போது ஏசாயா தீர்க்கன் பெற்றுக்கொண்ட அனுபவம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நம்மிலே வெளிப்பட வேண்டும். அவர்களை வெளிப்படவில்லை என்று சொன்னால் நம்மை நாமே நாம் சோதித்து ஆராய்ந்து, ஆண்டவரை வேதனை உண்டாக்குகின்ற வழிகள் என்னில் உண்டோ என்று சொல்லி நம்மை உள்ளாய்வு செய்ய வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, இறை வழிபாடு மக்களை ஒன்றிணைக்கிறது. அப்போஸ்தலர் 2:46-47 நாம் படிக்கின்ற போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தொடக்க கால திருச்சபையினுடைய அற்புதமான ஒரு செயல், அவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரோடு ஒன்றிணைந்தார்கள். They were united with God. அடுத்தபடியான ஒரு அனுபவம், சக மனிதரோடும் இணைந்திருக்கிறார்கள். They were united with fellow human beings. ஆண்டவரோடு என்னுடைய உறவு சரியாக இருக்கிறது, சக மனிதர்களோடு என்னுடைய உறவில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால், நிச்சயமாக பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு உன் சகோதரத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று திருமறை சுட்டிக்காட்டுகிறது. தொடக்க கால திருச்சபையினுடைய உன்னதமான ஒரு அனுபவம், அவர்கள் ஜெபிக்கின்ற சபை. அப்போஸ்தலர் 1:14 24 அங்கே நாம் கண்டுகொள்ள முடியும். யூதாசுக்கு பதிலாக மத்தியா என்ற மனிதனை தெரிந்து கொள்ளுகிற போதும்
அவர்கள் ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பும் அவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் வீடுகள் தோறும் கூடி ஒரு மனதோடு ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை எப்பொழுதும் போற்றுகின்ற ஒரு சபையாக, பிரைசிங் சர்ச்சாக, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்ற சபையாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:14 வாக்கியத்திலே ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2:47 தேவனை துதித்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தில் ஜெபம் அவர்களுடைய பங்காக இருந்தது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவதற்குடைய பங்காக இருந்தது. அடுத்தபடியாக அவர்கள் செய்த ஒரு காரியம், அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்கும் பிரசித்தப்படுத்தினார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களும் கேட்டார்கள். அவர் ஒரு ப்ரொக்ளைமிங் சர்ச்சாக, ஒரு ப்ரீச்சிங் சர்ச்சாக, ஒரு டீச்சிங் நிறைந்த சபையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்போஸ்தலர் 2:14 வாக்கியத்திலே பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த அனுபவம் சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:15 பேதுரு கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த அனுபவம் வெளிப்படுத்தப்படுகிறது. 2:41 பேதுருவுடைய வார்த்தையை கேட்டு 3000க்கும் அதிகமான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு அங்கே மையம் இருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்திற்கு அவர்கள் செவி கொடுக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் தேடுகிறார்கள். அவருடைய உள்ளங்கள் உடைக்கப்படுகிறது. ஆண்டவருக்காய் அவர்கள் வாழ்வதற்கும், ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கும் கர்த்தருடைய வசனமாகிய பட்டயத்தை அவர்கள் எப்பொழுதுமே கையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தை அவர்களை எப்பொழுதுமே பண்படுத்துகிறது, விசுவாசத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்கிறது. அவர்கள் ஆண்டவருக்காய் சாட்சியுள்ள ஒரு சமூகமாய் வாழ அவர்களை வழிநடத்துகின்றது. நெகேமியாவினுடைய புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது அங்கே சொல்லப்படுகிற அனுபவம் என்னவென்று சொன்னால், நெகேமியா ஒரு பெரிய மரத்திலான ஒரு பெரிய ஒரு மேடையை அமைத்து கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து உரத்த சத்தமாய் வாசிக்கிறான். வாசிக்கிற போது ஜனங்கள் எல்லாரும் அழுகிறார்கள், மனஸ்தாபப்படுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். அதை நாம் நெகேமியாவினுடைய புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே காண முடியும். அந்த கண்ணீரோடு நிற்கின்ற போது நெகேமியா சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருப்பதே பெரிய ஒரு பலன் என்று சொல்லி அந்த ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்பது அது ஆழமாக வேரூன்றி சொல்லுகிறது. ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கின்ற மக்களாக நம்முடைய உள்ளங்கள் ஆண்டவருக்கு திருப்புகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தொடக்க கால திருச்சபையினுடைய இன்னொரு அனுபவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பிராக்டிசிங் சர்ச், ஒரு செயல்படும் வீரர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியத்தில் சொல்லப்படுகிற போது அவர்கள் எல்லாவற்றையும் வைத்து ஒன்றாய் அனுபவிக்கிறார்கள். அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே தரித்திருக்கிறார்கள், அப்பம் விற்குதலிலே தரித்திருக்கிறார்கள், ஜெபம் பண்ணுகிறார்கள். அந்த தொடர்ச்சியான அனுபவம், தங்களுக்கு இருந்த எல்லா செல்வங்களையும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். தரித்திரனாய் இருக்கிறவருக்கு பங்கை கொடுக்கிறார்கள், சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தாங்குகிறார்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற சபையாக, ஒருவருக்காக ஒருவர் தாங்குகின்ற சபையாக அவருடைய வாழ்வு அமைகின்றது. எனவே ஆண்டவரை ஆராதிக்கின்ற சமூகமாக நம்முடைய வாழ்விலும் நாம் இத்தகைய அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நாம் இத்தகைய தூய அனுபவத்திலே நாம் எல்லாரும் பெருக வேண்டும். நாம் பெருகுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒரு கொய்னோனியா, ஒரு ஐக்கியம் நிறைந்த அனுபவம், அது ஒரு முழுமையான அனுபவம், அது ஒரே மனதுடைய அனுபவம், அது ஒரு சுயநலமற்ற அனுபவம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிற அனுபவம், இணைந்து பயணிக்கிற அனுபவம். அந்த தூய அனுபவத்திலே நாம் எல்லாரும் பெருக வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம் ஆண்டவரை போற்றுகின்ற சபையாக, ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துகின்ற சபையாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற சபையாக, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் தியானிக்கின்ற திருச்சபையாக, நான் அந்த கூட்டுறவிலே ஒருவரை ஒருவர் தாங்குகின்ற சபையாக நாம் அந்த ஐக்கியத்திலே பெருக வேண்டும். மூன்றாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி, இறை வழிபாடு இறையருளால் நம்மை நிரப்பி இந்த உலகிலே வாழ்வதற்கு நம்மை வழி நடத்துகின்றது.
யோவான் 4 அதிகாரம் 24 வசனத்தை யாராவது படியுங்கள். யோவான் 4:24. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆண்டவரை ஆராதிப்பது வெறுமனே அல்ல, அங்கே சொல்லுகிற அனுபவம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட ஒருமனப்படுகிற அனுபவம். என்னிலும் என் வார்த்தைகளிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இங்கே சமாரியா பெண்மணியினுடைய வாழ்வு சிந்திக்கின்ற போது யோவான் 4 அதிகாரம் 20-21 இந்த பெண்மணி சொல்லுகிறாள், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள். அதற்கு இயேசு பதிலாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும். இந்த சமாரிய பெண்மணிக்கு பல பெருமைகள் உள்ளே இருக்கிறது. அவளுக்கு இனப்பெருமை உள்ளே இருக்கிறது, குலப்பெருமை இருக்கிறது. தன்னுடைய இனத்தை குறித்து அதிகமான பெருமையோடு கூட இந்த பெண்மணி இருக்கிறாள். ஆகவே தான் அவள் சொல்லுகிறாள், இந்த யாக்கோபினுடைய கிணற்றை காட்டிலும் நீர் பெரியவரா என்ற கேள்வி எழுப்புகிறாள். இந்த யாக்கோபு எங்களுக்கு தந்த இந்த ஆசீர்வாதமான கிணறு என்று சொல்லி பெருமை கொள்ளுகிறாள். அவள் வாழ்ந்த அந்த வாழ்வினுடைய பகுதியை குறித்து சிந்திக்கின்ற போது சிக்கேம் என்ற ஊரை அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அந்த ஊருக்கு செல்லுகிறார். அந்த சிக்கேமை குறித்து சிந்திக்கின்ற போது ஆதியாகமம் 34 அதிகாரம் 18-19 யாக்கோபு விலை கொடுத்து வாங்கின ஒரு இடம். யோசுவா 24:32 யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சிக்கேமிலே அடக்கம் பண்ணினார்கள். ஒரு மிகவும் முக்கியமான ஒரு இடம். ஆகவே இந்த பெண்மணி அந்த பெருமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே பட்டியலிடுகிறாள். அதோடு கூட அடுத்த நிலையிலே சொல்லுகிறாள், இந்த யாக்கோபின் கிணறு என்று சொல்லி யாக்கோபினால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து பெருமை கொள்ளுகிறாள். இந்த சிக்கேமுக்கு இன்னும் ஒரு பெருமை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், யோசுவாவினுடைய புத்தகம் 24 அதிகாரத்திலே சிக்கேம் என்ற இடத்திலே ஆண்டவரோடுக்குள்ள உடன்படிக்கை அவர்கள் புதுப்பித்துக் கொள்ளுகிறார்கள். இத்தகைய தூய அனுபவத்தில் வந்த இந்த பெண்மணி சமாரியலாய் இருக்கின்றபடியினால் யூதர்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான நெருக்கமான உறவு இல்லை. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 23-24 வசனத்திலே உம்ரி என்கிற ஒரு அரசன் இந்த சமாரியா மலையை விலைக்கு வாங்கி ஒரு நகரை உருவாக்கினான் என்ற செய்தியை நாம் கண்டுகொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் யூதர்கள் என்கிற பாரம்பரியத்தில் வந்தவர்கள், பிற இனத்தை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டவர்கள், திருமண பந்தங்களில் ஈடுபட்டபடியினாலும் பிற வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டபடியினாலும் இஸ்ரவேல் ஜனங்களால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலும் நெகேமியா எஸ்ரா காலத்திலே அலங்க கட்டுமான பணியிலே அவர்கள் இணைந்து வர வேண்டும் என்று விரும்பின போதும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இத்தகைய பின்னணியத்திலிருந்து வந்த இந்த சமாரிய பெண்மணியினுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிற காரியம், உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. உண்மையோடும் ஆவியோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற செய்தி உரைக்கப்படுகிறது. அந்த செய்தியானது அந்த பெண்மணியினுடைய உள்ளத்தை தொடுகிறது. தொட்ட மாத்திரத்திலே அவள் செய்கின்ற காரியம், யோவான் 4 அதிகாரம் 29 வசனத்திலே அவரை வந்து பாருங்கள் என்று சொல்லி, அவர் கிறிஸ்துதானா என்று சொல்லி ஊருக்கு சென்று அறிவிக்க ஓடுகிறாள். அவள் தண்ணீர் எடுக்க வந்தவள் யோவான் 4:28 தண்ணீர் குடத்தை வைத்து விடுகிறாள். கிணற்றை மறந்து விடுகிறாள். ஊர் பெருமையும் குலப்பெருமையும் மறந்து விடுகிறாள். அவள் செய்கின்ற ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பது பிரதானம் என்று சொல்லி ஓடி செல்கிறாள். நாம் எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற சமூகம். ஆண்டவருடைய சமூகத்திலே வருகின்ற போது அவருடைய தெய்வீக பிரசன்னத்தினால், அந்த இறை பிரசன்னத்தினால் ஆண்டவரை மையமாக வைத்து நாம் ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது அவருடைய ஆற்றலால் நிரப்பப்பெறுகிறோம். அவருடைய ஆற்றலால் முழுமையை பெற்று இந்த முழுமையை உலகிற்கு சுமந்து செல்ல வேண்டியவர்கள். இந்த சமாரிய பெண்மணி அதை உணர்ந்து கொண்டவள் வேகமாய் ஓடி சென்று ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கின்ற ஒரு கருவியாக அவள் மாறுகிறாள்.
ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது படியுங்கள். ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். இறை பிரசன்னத்திலே நாம் வருகின்ற போது ஏசாயா தீர்க்கன் தன்னிலை உணர்ந்து கொண்டான். நான் யார் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னை அர்ப்பணம் செய்தான். ஆண்டவரிடத்திலே சொல்கிறான், இதோ அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி தன்னை முற்றிலும் அர்ப்பணம் செய்து விட்டான். ஆண்டவரை நாம் வழிபடுகின்ற போது, ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது ஆண்டவரோடு உள்ள உறவு சரி செய்யப்படுகிறது. சக மனிதரோடு உள்ள உறவிலே நாம் பெருகுகிறோம். ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகிலே சென்று சான்று பகிர்கிற மக்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காக கீர்த்தனைகளில் 4வது கீர்த்தனை, சீர்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் அவருடைய திருப்பாதத்திலே நம்முடைய உள்ளங்களை நாம் அர்ப்பணம் செய்வோம். ஏசாயா தீர்க்கன் ஆண்டவரை ஆராதித்த அனுபவத்திலே அவருடைய மகிமையான பிரசன்னத்தில் தன்னிலை உணர்ந்து கொண்டார். தன்னை அர்ப்பணம் செய்தார். தொடக்க கால திருச்சபை ஆண்டவரோடு இணைந்து பயணித்தது, சக மனிதர்களோடும் இணைந்து பயணித்தது. ஆண்டவரை ஆராதிக்கின்ற அந்த அனுபவம் சமூகத்திலே நாம் வாழுகிற இடங்களில் சக மனிதரோடு இணைந்து பயணிக்கிற அனுபவங்கள் நம்மில் வெளிப்படுகின்றதா? ஆண்டவரை ஆராதிக்கின்ற சமூகமாக ஆண்டவரிடத்தில் ஆற்றலை பெற்று உலகிலே செல்லுகிற நாம், ஆண்டவருக்கு நான் சாட்சியாய் வாழ்வேன், ஆண்டவரே உமக்கு நான் நன்றியுடையவனாய் வாழ்வேன் என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கின்றோம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற சமூகமாக, ஆண்டவரை ஆராதிக்கின்ற போது எங்களுடைய உள்ளங்கள் புதுப்பிக்கப்படவும், எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் புதுபலனை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவரை ஆராதிக்கின்ற மக்களாக நாங்கள் உம்முடைய தூய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வுக்குரிய எல்லா சூழல்களை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் வழி நடத்தும். வேலை செய்கிற இடங்கள், ஏறெடுக்கிற பிரயாணங்கள், சொந்த ஊருக்கு பிரயாணப்பட வேண்டும் என்று ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், பள்ளி கல்வி நிலையங்கள் படிக்கிற பிள்ளைகள், காலநிலை மாற்றங்களினால் எந்தவித சேதங்களும் வராதபடி கர்த்தர் தம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபையின் மறைவிற்குள் எல்லாவற்றையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்த, தூயாவியராகிய சர்வவல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.